வணக்கம், வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தேங்காய் லட்டு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டில். குழந்தைங்களுக்கெலாம் வீட்டிலே இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்து பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் இதுக்கு ஒரு தேங்காயை உடச்சி சில்லாக எடுத்து அதில் அந்த ப்ரௌன் கலர் போர்ஷனெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து இது மாதிரி பூ மாதிரி துருவி எடுத்துருக்கேன். நைஸாக பூ மாதிரி துருவிக்கிங்க. இப்போ நம்ம இதை ஒரு பேனில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட ஆல்ரெடி டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான தேங்காயை மிக்சியில் இது மாதிரி துருவி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு நிதானமாக வறுத்துக்குங்க. இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதனால் பொறுமையாக வறுத்துக்குங்க. இதோட நிறம் நல்லா வெள்ளையாகவே இருக்கணும், நிறமும் மாறக்கூடாது, அதே சமயம் ஈரப்பதமும் போகணும். அது மாதிரி நிதானமாக வறுத்துக்குங்க. அடுப்பை மீடியம் லோலே மாற்றி வச்சுக்கிட்டு வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா உதிராக நம்ம கடையில் வாங்குகிற டெசிகேட்டட் கோகோனட் மாதிரியே இருக்குது. நல்லா நிறமும் மாறலை. இது மாதிரி நிதானமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது நான் ஒரு பிளேட்டில் எடுத்துருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த தேங்காயை துருவலை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம லட்டு செஞ்ச பிறகு இதில் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த அளந்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு இந்த வறுத்த தேங்காய் துருவலை எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு பேனில் போட்டுக்கலாம். இப்போ 2 கப்பு தேங்காய் துருவலை போட்டாச்சு. இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்குங்க. இப்போ இது லேசாக கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும் இனிப்பு. இப்போ நம்ம 2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம், 1 கப்பு பால் சேர்த்துருக்கோம், 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நிதானமாக இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால் சர்க்கரையோடு இந்த தேங்காய் நல்லா வெந்து உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வரணும். இது மாதிரி நிதானமாக வறுத்துக்குங்க. அடுப்பு மீடியம்லேயே வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு நல்லா வெந்து வருது. இப்படி கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து அவலை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அவல் சேர்த்துக்கிறேன். இந்த அவல் இது மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வரும் லட்டு. டேஸ்ட்டும் நம்ம நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் அவல் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக அவல் சேர்த்துக்கிறேன், அவல் பொடி சேர்த்துக்கிறேன். இதை வந்து அவலை வந்து நான் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இது நெய்யும் உங்களுக்கு ஆப்ஷன் தான், ஆனால் நெய் சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுக்க வேணாம், முந்திரி பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து வெந்து உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இது மாதிரி ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ கை பொறுக்கிற சூடில் இந்த லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கிங்க. நான் இந்த சைஸுக்கு உருட்டிக்கிறேன். உருட்டிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த தேங்காய் துருவலில் இது மாதிரி போட்டு அப்படியே பிரட்டிக்கு கலந்துக்குங்க. கலந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு லட்டு பிடிச்சி காட்டுறேன். இது செய்யறது ரொம்ப சுலபம். வீட்டில் ஒரு தேங்காய் இருந்தால் போதும், துருவி நம்ம ஈஸியாக பால் சர்க்கரையை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க எல்லாருமே நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு லட்டும் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா லட்டும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா லட்டும் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெலாம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கடையிலெல்லாம் போய் நம்ம பேக்கரியெல்லாம் எதுவும் வாங்க வேண்டாம். வீட்டிலேயே இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காயை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.